Hey guys, welcome back. Noisefit Smartwatch line-upல flagship series ஆன Pro 5 Smartwatches வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Pro 5 சீரிஸ்ல Pro 5 and Pro 5 Max வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வாட்ச் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்து Pro 5 Smartwatch வந்து நமக்கு 3,999 ஸ்டார்ட் ஆகுது. Pro 5 Max வந்து 4,999 ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலர் சிலிகான் ஆர் லெதர் ஸ்டாப் கம்பேர் பண்ணும்போது மெட்டல் ஸ்டாப் மாடல்ஸ் வந்து நமக்கு 1000 rupees எக்ஸ்ட்ராவாக செல் பண்ணுறாங்க ரெண்டு மாடல்ஸ்லையுமே. இந்த ரெண்டு மாடல்ஸுமே வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், நாய்ஸோட வெப்சைட், மிந்த்ராவில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சஸோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Pro 5 Max வந்து நமக்கு மெட்டல், சிலிகான், நைலான், லெதர்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லெதரில் வந்து 2 கலர் இருக்குது, நைலானில் 2 கலர், சிலிகான்லேயுமே வந்து 2 கலர் அண்ட் மெட்டலில் வந்து நமக்கு 2 கலர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. Pro 5லேயுமே வந்து சிலிகான், மெட்டல், லெதர், நைலான் கொண்டு வந்திருக்காங்க. நைலானில் வந்து இந்த ரெயின்போ கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. லெதர்லேயுமே வந்து நமக்கு ஒரு கிளாசிக் ப்ளூ கலர், கிளாசிக் ப்ரௌன் கலர், மெட்டலில் எலிட் பிளாக் அண்ட் ரோஸ் கோல்ட் கலர் கொண்டு வந்திருக்காங்க. சிலிகானில் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரஞ்சு பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீனுமே வந்து நல்லா இருக்குது. Pro 5 வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 10 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. மேக்ஸுமே வந்து நமக்கு ஒரு 8 வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ATT டீல்ஸ் அப்படின்ற ஒரு டீல்ஸ் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டீல்ஸ் சேனலில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலர் குவாலிட்டி டீல்ஸ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ மேசிவ் ப்ரைஸ் ட்ராப்போட லூட் டீல்ஸுமே வந்துட்டு இருக்கோம். அதெல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காம நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாய்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு புது பார்சல் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம பார்த்தோன்னா 4 ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ பாக்ஸோட மொத்தமாக வந்து உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான், ஏன்னா ஒரேடியாக 4 ஸ்மார்ட் வாட்ச் வரதுனால. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். ஸோ Pro 5 சீரீஸ் வந்து 28ஆம் தேதி வந்து இந்த மாதம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Pro 5 சீரீஸில் வந்து Pro 5 Max நம்மகிட்ட வந்து 2 கலர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்பேஸ் ப்ளூ அண்ட் ஜெட் பிளாக் கலர். ஸோ Pro 5 Max வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோட வருது. Pro 5 நம்ம பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் அண்ட் விண்டேஜ் ப்ரௌன் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே வந்து வெளில எடுக்கலாம். பிளாக் ரெகுலராக நம்ம பார்க்குறது தான், பட் ஸ்டாப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் இந்த 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். MRP 8,999 போட்டிருக்கு. Pro 5 Max வந்து 9,999. ஸோ MRPயோட நமக்கு வந்து லான்ச் ஆன ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஸோ பேக்கேஜிங் வந்து நாய்ஸில் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஸோ எல்லா வீடியோலையுமே வந்து சொல்கிறது தான், பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இதுலேயும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ 2 ஸ்மார்ட் வாட்ச்மே வந்து நமக்கு Noisefit App வழியாகவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ 2 வாட்ச்மே வந்து சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது. நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். ஸோ Pro 5ஓட ப்ரௌன் கலர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. Pro 5 அண்ட் Max ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு இந்த வாட்டி வந்து வயர்லெஸ் சார்ஜிங் டாக்கோட வருது. ஸோ 2 வாட்ச்க்குமே வந்து நம்ம பார்த்தோன்னா Pro 5 அண்ட் Pro 5 Max ரெண்டுமே வந்து நமக்கு 22mm ரிமூவபிள் ஸ்டாப்போட வருது. சிலிக்கான் ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து எப்பவும் போல் நாய்ஸ் வாட்சில் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. காம்ப்ரமைசஸ் எதுவும் தெரியல. அண்டு ஈஸியாக வந்து நம்ம இந்த பின் வந்து லைட்டாக புல் பண்ணி வந்து நம்ம ஸ்டாப் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாப் தேவைப்படுறதுனாலுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா டயல் சைஸ் வந்து நமக்கு மாறுது. Pro 5 வந்து நமக்கு 44mm வருது. Pro 5 Max வந்து நமக்கு 47mm டயலு. ஸோ பின்னாடி கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பயங்கர யூனிக்காக இருக்குது. 2 வாட்ச் சைட்லேயுமே வந்து மாடல் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. Pro 5 Max, Pro 5 அப்படின்றது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து ஒர்க் ஆகும். பாட்டமில் இருக்க பட்டன் ஆஸ் யூஷுவலில் நமக்கு ஒர்க் அவுட்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது அண்ட் அதுலேயே வந்து நமக்கு மைக்காகவும் வந்து ஒர்க் ஆகும். பேக் சைடு வந்துன்னா சென்சார்ஸ் இருக்குது. பட் இந்த வாட்டி சென்சார் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் சென்டராக வந்து நமக்கு அந்த சார்ஜிங் பின் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில். ஸோ 2 வாட்சையுமே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது, நல்லா இருக்குது அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக். 2 வாட்சுமே வந்து நான் பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம Pro 5 Maxோட வாட்ச் UI பார்க்கலாம். அண்ட் Pro 5 அண்ட் 5 Max ரெண்டுத்துலேயுமே வந்து சிம்லர் தான், பட் மேக்ஸில் வந்து நமக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாட்ச் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ண வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இந்த வாட்டி வந்து 100 இமோஜி சப்போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது தான் பார்க்க முடியும், ரிப்ளை பண்ண முடியாது. கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து நமக்கு வந்துடும். இங்கே வந்து நம்ம சைலண்ட் மோட் எனேபிள் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் DND வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, பவர் சேவிங் மோட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ் வந்து டைரக்ட் ஆக்சஸ்
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது வந்து நம்ம விட்ஜெட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். செட் பண்ணியிருக்க விட்ஜெட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் டேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் மெனுக்கு போனோம் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்க பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து மெனுக்குள்ளே போயிடும். அதே பட்டன் வந்து திருப்பியும் டேப் பண்ணும்போது பேக் வந்துடும். பாட்டமில் இருக்கிறது வந்து கஸ்டமைசபிள் பட்டனாக இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து நம்ம டேரெக்டாக ஒர்க் அவுட் மோட் போயிடும். இந்த வாட்டி பாட்டம் பட்டன் வந்து நம்ம 5 டைம்ஸ் டேப் பண்ணால் வந்து SOS வந்து நமக்கு எனபிள் ஆகிடும். எமர்ஜென்சி நம்பர்ஸ் வந்து நம்ம எதாவது சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து இமீடியட்டாக வந்து நமக்கு கால் போயிடும். ஸோ மேக்ஸிமமாக வந்து 5 நம்பர்ஸ் வரைக்குமே வந்து நம்ம SOSல வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் கான்டாக்ட்ஸில் வந்து நம்ம 10 நம்பர்ஸ் சேவ் பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். அடிஷ்னலாக வந்து நம்ம ஆப் மூலமாக எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம அதை வந்து ஆப்பில் பார்க்கலாம். அண்ட் மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா நாய்ஸ் ஹெல்த் ஃபீச்சரில் பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 பார்த்துக்கலாம். ஸ்லீப் டேட்டா இந்த வாட்டி வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து பார்த்துக்க முடியும். டோட்டலாக வந்து நம்ம எப்போ தூங்க போயிருக்கோம் அண்ட் எப்போ காலையில் முழிச்சோம் அந்த டேட்டா வந்து பார்த்துக்கலாம். லைட் ஸ்லீப்பு, டீப் ஸ்லீப்பு, அவேக், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து பார்த்துக்க முடியும். பட் ஒரு நாள் டேட்டா மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற எக்ஸ்ட்ரா டேஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பில் போய் Noisefit ஆப்பில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக வந்து இந்த ப்ரோ மேக்ஸில் மட்டும் நமக்கு VO2 Max ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம பாடி வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுதுன்றது வந்து நம்ம இங்கிறது மெஷர் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் லோடு, போஸ்ட் ட்ரைனிங் அனாலிசிஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஃபுல் ரெக்கவரி டைம். பட் இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து இது அனலைஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 7 days டேட்டா வந்து நமக்கு தேவைப்படும். 7 days வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட டேட்டா அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த டேட்டா வந்து இது ப்ரொவைட் பண்ணும். வாட்ச்லேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஹார்ட் ரேட், SpO2 எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து நார்மலாக டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது வந்து நமக்கு மெஷர் ஆகாது. கையில் வந்து ப்ராப்பராக நம்ம வியர் பண்ணிட்டு மெஷர் பண்ணும்போது தான் வந்து மெஷர் ஆகிட்டுருக்கு. அதோட அக்யூரேசியுமே வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. நீங்கள் மோஸ்ட்டாக இதில் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அக்யூரேட் வேல்யூஸாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனோம்னா நம்ம காலிங் ஃபீச்சரை வந்து பார்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய நாய்ஸ் எவால் 4ல் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சிமிலர் யூஏ தான். கால் வரும்போது வந்து கால் மியூட் ஆப்ஷன் இருக்கும். அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம 10 கான்டாக்ட் சேவ் பண்ணலாம். கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்குது. நம்பருமே வந்து நம்ம டயல் பண்ணிக்கலாம். அண்ட் எமர்ஜென்சி SOS ஃபீச்சர் வந்து எவால் 4ல் பார்த்த ஃபீச்சர் இந்த வாட்ச்லேயுமே இருக்குது. அண்ட் ப்ரோ 5லேயுமே இருக்குது. மேக்ஸ்லேயுமே வந்து நமக்கு அந்த எமர்ஜென்சி SOS ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேபிட் ஹெல்த் வந்து நம்ம எவால் 4ல் பார்த்துருப்போம். ப்ரோ 5ல் ரேபிட் ஹெல்த் கிடையாது. பட் மேக்ஸில் மட்டும் அந்த ஃபீச்சர் இருக்குது. மேக்ஸில் நம்ம பார்த்தோன்னா இனிஷியலாக நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு 120 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பட் ஒன்ஸ் மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் டைமில் வந்து நமக்கு 55 செகண்ட்ஸ்லேயே வந்து மெஷர் பண்ணிடும். ஸோ இந்த ரேபிட் ஹெல்த் என்ன அப்படின்னா ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ் மொத்தமாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா கையில் வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து மெஷர் ஆகும். நான் இப்போ வந்து கையில் வியர் பண்ணாதனால வியர் தி வாட்ச் ப்ராப்பர்லி அண்ட் ட்ரை அகைன் வந்திருக்கு. ஸோ சென்சார்ஸ் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் அவுட் ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா 10 ஒர்க் அவுட் மோட் இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் மோட் தேவைப்பட்டதுன்னா Noisefit ஆப்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத ஒர்க் அவுட் மோட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒர்க் அவுட் மோட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 100+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் வாக்கிங்லாம் நம்ம போய் நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ அவுட் ஆஃப் 100 ஸ்டெப்ஸ் நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு 95 ஸ்டெப்ஸ் வரைக்குமே வந்து அக்யூரசி இருக்குது. அண்ட் ஒர்க் அவுட் மோடுக்குள்ளே போயிட்டு நம்ம நார்மலாக ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணாலே வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். பட் அந்த ஃபிங்கர் எடுத்துட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஹார்ட் ரேட் ஸ்டாப் ஆகிடுது. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாக்குள்ளே போனோம் அப்படின்னா அலாம் வந்து நம்ம வாட்ச்ல இருந்து செட் பண்ணிக்கலாம். டைமர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாப் வாட்ச்மே வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கிளாக் சப்போர்ட் இருக்குது. பட் அந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம Noisefit ஆப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஆப்லேருந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். மியூசிக் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, இதெல்லாமே. அண்ட் வெதர் சப்போர்ட்டுமே இருக்குது. நம்ம வந்து Noisefit ஆப்பில் சிட்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது. கால்குலேட்டர் சப்போர்ட்டுமே இருக்குது. செட்டிங்ஸில் நம்ம பார்த்தோன்னா ரிஸ்ட் அவேக் ஃபீச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அடிஷ்னலாக வந்து நமக்கு டேப் டு வேக்கப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்மே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் அவுட்மே வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வாட்சஸ்லாம் பார்த்தோன்னா பாயிண்டட் டயல் வேணுமா இல்லை டிஜிட்டல் டயல் வேணுமான்னு தான் காட்டும். பட் இங்கே வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து 4 டயல் காட்டுது. ஸோ நமக்கு எந்த டயல் தேவையோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வாட்ச் ஃபேஸாக. ஸோ நான் இப்போ ஒரு வாட்ச் ஃபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஏஓடி வந்து வேக்கப் ஆகிடுச்சு. நம்ம சூஸ் பண்ண வாட்ச் ஃபேஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 2 to 3 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரிங்டோன் அண்ட் வைப்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது. வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இந்த வாட்சில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது இதிலேருந்து. பேக் வந்தோம் அப்படின்னா ரிங்டோன் வால்யூம் வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சைலண்ட் மோட்கான ஆப்ஷன் இருக்குது. அல்ட்ரா பவர் சேவிங் மோட் ஃபீச்சர் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மெனு வியூ வந்து நம்ம கிரிட்டில் வேணுமா லிஸ்ட்டில் வேணுமான்றது மாற்றிக்கலாம். விட்ஜெட் ஷார்ட்டிங் ஃபீச்சர் இருக்குது. நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தோம் பார்த்தீங்களா அது. ஸோ அது வந்து நம்ம பர்சனலைஸ்டாக வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம். டவுன் பட்டன் மேப்பிங் வந்து இருக்குது. இந்த பாட்டம் பட்டன் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் டேப் பண்ணால் வந்து ஒர்க் அவுட் போகும். லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து நாய்ஸ் பஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. வேறு ஏதாவது ஃபீச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி டிவைஸ் இன்ஃபர்மேஷன், காலு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்சில் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோஃபைலையுமே வந்து சிமிலரான வாட்ச் வே தான். பட் நம்ம மேக்ஸில் பார்த்த மாதிரி சிமிலரான அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் வந்து இங்கேயும் இருக்குது. ப்ரோஃபைலையுமே வந்து நம்ம ஹார்ட் ரேட்லாம் செக் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கையில் வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதே மாதிரி வந்து SpO2மே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. SpO2 வந்து மெஷர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து இங்கே காட்டும். கொஞ்சம் நல்லா தூங்கியிருக்கோம் அப்படின்னா பெட்டரான ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து சிமிலராக தான் இருக்கும் நம்ம ப்ரோஃபைலில் பார்த்த மாதிரி. அண்ட் ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் நாய்ஸ் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரோஃபைலில் வந்து நமக்கு அந்த VO2 Max ஃபீச்சர் மட்டும் இருக்காது. மற்றபடி ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் டேட்டா இருக்குது, ப்ரீத் மோடு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச்லேயுமே வந்து நமக்கு 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அலாம் ஃபீச்சர் இதெல்லாமே வந்து சிமிலர் தான். வாட்ச்லேயே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச்லேயே நம்ம பார்த்தோன்னா கேல்குலேட்டர் ஆப்ஷனுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ப்ரோஃபைலில். ஸோ ஆல்மோஸ்ட் 2 வாட்சுமே வந்து சிமிலரான வாட்ச் வே தான். பட் என்னென்னா ரெண்டுத்துக்கு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து ஸ்லைட் அந்த ஹெல்த் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேஜர் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு அந்த டிஸ்பிளே சைஸ் வந்து டிஃபர் ஆகுது. இந்த மேக்ஸில் வந்து டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷார்ப்பராக இருக்கும். பட் ஸ்டில் ப்ரோஃபைலையுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைசஸ் இல்லை. அண்ட் இந்த வாட்ச் வந்து நமக்கு 47 mm, ப்ரோஃபை வந்து நமக்கு 44 mm. அண்ட் இந்த வாட்டி இந்த 2 வாட்சஸ்க்குமே நம்ம பார்த்தோன்னா DIY வாட்ச் ஃபேஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Noisefit ஆப்குள்ளே போய்ட்டு நம்மளே வந்து ஓனாக வாட்ச் ஃபேஸஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட்டிவ் இருக்கும்னு போய்ட்டு கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் கொடுத்தோன்னா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணலாம். DIY கொடுத்துட்டோம் அப்படின்னா அனலாக் வேணுமா டிஜிட்டல் வேணுமான்றதை வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போது டிஜிட்டல் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்டுமே வந்து நம்ம எப்படி வேணும் அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இந்த டிஜிட்ஸ் வேணும்னா அந்த ஃபாண்ட்டு, பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒன்று செட் பண்ணுறேன். ஃபீச்சர் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸ்மே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வாட்ச் ஃபேஸோட பேக்ரவுண்டாக வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அடிஷ்னலாக உங்கள் கேலரி ஃபோட்டோ யூஸ் பண்ணியுமே வந்து வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணலாம் நீங்கள். ஸோ DIY வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பை டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நிறைய அட்ராக்டிவான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அதுவுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் 2 வாட்சஸில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பழைய வாட்சஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த Pro5 Max எல்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நமக்கு. அண்ட் முக்கியமான ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் ரிமைண்டர் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி வந்து மெடிசன் ரிமைண்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அடிஷன் தான். எல்டர்ஸ் யாருக்காச்சும் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஆன் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வாட்டர் ரிமைண்டர், ஸ்ட்ரெஸ் ரிமைண்டர் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் எவ்ரி 5 minutes வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகிட்டு இருக்கும். இதுலேயே வந்து நம்ம மேக்ஸிமம் அலர்ட் வந்து செட் பண்ணிடலாம். அண்ட் SOS ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். எமர்ஜென்சி நம்பர் மேக்ஸிமம் வந்து 5 நம்பர் ஆட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் செலெக்ஷன் இங்கே வந்து ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு எதாவது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட்டில் போய்ட்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ Noisefit ஆப் வந்து ரெகுலராக நம்ம பார்க்குறது தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேலஞ்சஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெகுலராக நாய்ஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்சோட பில்டுன்னு பார்க்கும்போது 2 வாட்சுமே வந்து நமக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் நம்ம பார்த்தோன்னா பேக் மெட்டீரியல் மட்டும் பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, அரௌண்ட் ஒரு 45 grams வெயிட் இருக்குது. ரிஸ்ட் வந்து தின்னாக இருக்கவங்க கூட வந்து Pro5 வந்து ஈஸியாக வியர் பண்ண முடியும். மேக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், டயல் பெருசாக இருக்கிறதுனால. பட் ஸ்டில் ரெண்டுமே வந்து ஒரு 22 mm ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓவர் நைட் வந்து நீங்கள் ஸ்லீப் எதாவது ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வியர் பண்ணாலுமே வந்து எந்த ஒரு இச்சினஸ்மே வந்து நான் ஃபேஸ் பண்ணல.
அண்ட் அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து ஸ்விம் ப்ரூஃப் கிடையாது, நீங்கள் ஸ்விம்மிங்க்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. மலையில் போகும்போது மைனஸ் ஸ்பிளாஷஸ் எதாப்படுது, ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கெல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். ஒரு க்ளீனான வாட்டரில் நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வந்து விஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் டிப் பண்ணுறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்பிளாஷஸ் ஏதாச்சும் வந்து தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா வந்து நமக்கு ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து Pro 5ல வந்து நமக்கு 1.85 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் வந்து 1.96 இன்ச் டிஸ்பிளே, ரெண்டுமே வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட் அந்த கர்வ்ட்னஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது ரெண்டுத்துக்குமே. பட் என்னென்னா Pro 5 விட மேக்ஸில் வந்து நமக்கு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளேயோட சைஸு, டிஸ்பிளேயோட வியூவிங் ஏரியா, பெசல்மே வந்து கொஞ்சம் மினிமல் ஆக்கியிருக்காங்க. ஷார்ப்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ்மே வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது மேக்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் வந்து அரௌண்ட் ஒரு 550 to 600 nits இருக்கும். பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸில் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. ரெண்டு வாட்சுமே வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை. அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா நார்மல் யூசேஜில் வந்து நம்ம 7 days வரைக்குமே வந்து மேக்ஸிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபோனோட கண்டினியூஸாக பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேட்டரி கம்மியாகும். AOD யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம கம்மியாகும். கால்ஸ் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம மேக்ஸிமமாக எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நார்மல் யூசேஜில் வந்து நமக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுது ரெண்டு வாட்சஸுமே. அண்ட் இந்த வாட்டி என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த கஸ்டமைசபிள் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. SOS ஆப்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனல் க்ரவுண்ட் சப்போர்ட் வந்து இருக்குது. ரெண்டு வாட்சஸ்மே வந்து நமக்கு கெஸ்டர் சப்போர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாப் டு வேக் சப்போர்ட்டு அண்ட் ஈமோஜி சப்போர்ட் இருக்குது. டைனமிக் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்தோன்னா Pro 5 வந்து நமக்கு 3,999 வந்து ஸ்டார்ட் ஆகுது. Pro 5 Max வந்து 4,999 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து ஃபீச்சர் பேக்கடாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸுமே சரி, டிசைனு, பில்டு அண்ட் அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய டிஸ்பிளே குவாலிட்டி, டீசெண்டான ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டு, நிறைய ஃபீச்சர்ஸையுமே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மாடலில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அண்ட் அதில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து உங்களுக்கு எந்த மாடலுக்கு தேவை அப்படின்றத வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடி சீக்கிரமாக வந்து நீங்கள் கேட்ட மாடலுக்கு வந்து நான் ஃபுல் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சஸோட பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.